நம்ம சொல்ல முடியும். இப்போ என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரும்ன்றார் அமித்ஷா. கேள்வியை என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கா? அதை சொல்லுப்பா முதல்ல. இன்னைக்கு தெரில. கேட்டாக்கா பாரிவேந்தர், ஏசி சண்முகம், பயங்கரமான கட்சிகள், ஜான் பாண்டியன். ஓ அப்படியே கேட்ட உடனே புல்லு அப்போ பயம். இவ்வளோ பெரிய கட்சி தலைவர்கள்லாம் வர்றாங்க. என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கான்னே தெரியலையா? நான் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா என்ன அர்த்தம்? அது மாதிரியான சூழ்நிலை இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த இப்போ அமித்ஷா திமுகவா பழைய அண்ணா திமுகவா வந்து என்னன்னா அந்த 4 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இன்னும் ஒரு 2 வாரத்தில் எல்லாம் சேர்ந்துருவாங்க. சேர்ந்து இணைந்த கட்சின்னு காட்டிடுவாங்க. காட்டிட்டாக்கா அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் இவ்வளோ தூரம் ராகுல் காந்தி வந்து தேர்தல் ஆணையத்துடைய தெல்லு முள்ளுகளை வெளிப்படுத்தின பிறகும் கூட அமித்ஷா தேர்தல் ஆணையத்து மேலே நம்பிக்கை வச்சுருக்கார். தன்னால் தான் பிடியில் தான் இருக்குது, தன்னால் சாதிக்க முடியும்னு நினைக்கிறார். அந்த தெல்லுமுல்லை கண்டினியூ பண்ண முடியும்னு நம்புகிறார். இது ராகுல் காந்திக்கு நம்ம இதை சொல்லணும். இவ்வளவுக்கு பிறகும் கூட இந்த கட்சிகள்லாம் ஒருங்கிணைச்சு அதனால தான் நான் வெற்றி பெற்றேன்னு சொல்கிற அளவுக்கு அவர் பேசுகிறாருன்னா தேர்தல் ஆணையம் இன்னும் மாறலை, அவங்க திருந்தலை. இவ்வளவு தூரம் வெளிப்படையாக அவர்களை வந்து குற்றவாளி கூண்ட நிறுத்தின பிறகும் இந்த தெல்லுமுள்ளு அவங்க கண்டினியூ பண்ணுவாங்கங்கிறதுக்கு அமித்ஷா இப்போ வந்து பல எதிர்கட்சிகளை ஒன்றா சேர்த்துற முயற்சியெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றா சேர்த்துனதுனால தனக்கு ஆதரவு பெருகிடுச்சுன்னு ஒரு ஷோவை காட்டி தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காருங்கிறத இது ஆதாரமாக நம்ம எடுத்துக்கலாம். ராகுல் காந்தி செல்ல வேண்டிய தூரம் மிக அதிகமாக இருக்க வேண்டியது, செய்ய வேண்டிய கடமை மிக அதிகமாக இருக்கிறதுங்கிறத இதன் மூலமாக அவர் புரிஞ்சுக்கணுங்கிறத நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். சார், இப்போ சமீபத்த பேட்டியில் அனைத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய தோழி சசிகலா வந்து